வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நம்ம கடந்த சில வீடியோக்களாக எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த ட்ரெயின் வேக்கன்சி வேணும், அதாவது அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். திருச்சியிலிருந்து நிறைய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சியிலிருந்து புறப்பட்டு செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய பகல் நேர ரயில். திருச்சியிலிருந்து செங்கோட்டைக்கு ரயிலே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. திருச்சியிலிருந்து செங்கோட்டைக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கிறது. அந்த ரயிலை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். சென்னையிலிருந்து வரும்போதே ஃபுல்லாக வரும். திருச்சியிலிருந்து எப்படி நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸில் செங்கோட்டை வரைக்கும் போக முடியும்? அதே மாதிரி சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கிறது. அது புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி போய் அங்கிருந்து விருதுநகர் வழியாக செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இதுவும் இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில். பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில் இல்லையா அப்படின்னா ஒரே ஒரு ட்ரெயின் இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது பிற்பகல் 2:45 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. எல்லாமே திருச்சி வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் தான். ஆனால் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிறது கிடையாது. திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ஒரே ரயில் திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் நம்ம விருதுநகர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்ம செங்கோட்டை வரைக்கும் போக முடியும். அல்லது திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலிருந்து அந்த அழகான காட்சிகளை எல்லாம், வயல்வெளிகளை எல்லாம் பார்த்துட்டு செங்கோட்டை வரைக்கும் போகக்கூடிய அந்த வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் திருச்சியிலிருந்து டைரெக்டாக மதுரை வழியாக விருதுநகர் போயிட்டு அங்கேருந்து ராஜபாளையம் வழியாக செங்கோட்டைக்கு ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் காலை நேரத்தில் கிடையாது. ஒரு ரயில் வேண்டும். அதுவும் காலை நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். ஏன்னா செங்கோட்டை செல்லக்கூடிய மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் மத்தியான நேரத்தில் கிளம்புறதுனால இந்த ரயில் காலையில் போயிட்டு ரிட்டன் இரவு நேரத்தில் திருச்சி வரைக்கும் இயங்குவதற்கு கொஞ்சம் வசதியான ரயிலாக இருக்கும். பயணிகளினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது எல்லா நிலையங்களில் இருந்தும். ஆனால் அதெல்லாம் நியாயமான கோரிக்கையாக தான் இருக்குது. அந்த வகையில் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இந்த செங்கோட்டை திருச்சி பயணிகள் ரயில் பகல் நேரத்தில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். அதுவும் காலை நேரத்தில் ஒரு 6லிருந்து 7 மணிக்குள்ளே புறப்பட்டு சென்றால் நிச்சயமாக பல்வேறு பகுதி மக்களுக்கும் அது பயனுள்ள ரயிலாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப நாளாக வச்சிட்டு இருக்காங்க. ரயில்வே நிர்வாகம் தான் இதை கருத்தில் கொள்ளணும். ஏன்னா தெற்கு ரயில்வே அப்படிங்கிற ஒரு அமைப்பு முடிவு செஞ்சால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அப்போ தான் அப்ரூவல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியதான். அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேரும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.